இப்போ போக்குவரத்து துறை அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு சேவை அடிப்படையில் வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு துறை. இதை வந்து இன்னைக்கு தனியார்கிட்ட வந்து தனியாரையும் நாங்கள் உள்ளே இழுத்துட்டு வரோம் அப்படின்னா அது மக்களுக்கான சேவை துறையாக அது இருக்குமா தனியார் உள்ள வந்தா? ஏங்க ஒரு அரசு செய்யக்கூடிய எல்லாமே சேவையாக தான் கருதணும். அரசு அர்ப்பணிக்கிறதுன்ற வார்த்தையை சொல்லுவாங்க. இவன் என்னத்த சேவை? இல்லை, அது அரசிடம் இருக்க வரையும் சரி, அது தனியார் கையில் போயிடுச்சுன்னா அது சேவை மனப்பான்மையோட இருக்குமா, அது மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குமான்னு கேட்குறேன். இவன் டெண்டர் விடணும், இவன் சம்பாதிக்கணும், அதில் எவ்வளோ கட்டிங் வருதுன்னு பார்க்கணும். இப்போ தனியாரத்தை விட்டாங்கன்னா அப்படியே சுத்திகரிப்பு பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸாக மக்களுக்கு பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது கான்செப்ட். அங்கே எவ்வளோ கட்டிங் வாங்கலாம், அங்கே எவ்வளோ கமிஷன் கிடைக்கும், இன்னும் ஒரு 10 மேம்பாலம் கட்டி அதை பறக்க விடுவோம். ஒரு மந்திரியும் கட்டக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எங்க சார் இருக்கு இன்னைக்கு? பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பிக்கிற ஊழல் பெரிய மேம்பாலங்கள் வரை அந்த ஊழல் தொடருதுங்க. ஒரு மயான இடத்த கட்டினோட அந்த இடத்துல ஊழல் பண்றான். இப்படி ஒரு ஊழல்வாதிகளையும் இப்படி ஒரு கரைபடிந்த கரையான்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை வளர்ப்பேன். நான் இன்னொன்னு முதலமைச்சர் சொல்றாரு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அடுத்த தலைமுறைக்கு நான் இருக்கேன். ஏய், இந்த தலைமுறை நடுத்தரில் நிக்குதே. கரண்ட் ஜெனரேஷனை கதறவிட்ட முதலமைச்சர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பத்தி பேசலாமா? இதுக்கு எங்கன்னா தார்மீக உரிமை இருக்கா? மைக்க புடிச்சு மூச்சு வாங்குதான் அவர் கொள்கையை சொல்ல. இங்க மூச்சு முட்டி போய் நிக்கிற மக்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மாணவர்கள் லேப்டாப் கொடுக்க போறோம் அப்படின்றாங்க. நிறைய விஷயம், பொங்கலுக்கு 3000 கொடுக்க போறாங்க. இதெல்லாம் வந்து ஓட்டுக்கான ஒரு அறிவிப்புகளா? ஏய், நீ கொடுத்த அறிக்கையெல்லாம் கனவா போச்சேன்னு கஷ்டத்துல இருக்கோம். ஓகே, கனவுல கூட திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க கனவு கண்டுட்டு இருக்கோம். ஏங்க, கனவுனோட ஒரு நியாயம் இருக்கணுங்க.